Hello students, basic algebra 1 mark exercise பார்க்க போகிறோம். Exercise 2.13. First question, if modulus x plus 2 less than or equal to 9, then x value belongs to 4 options கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், given வேல்யூவை நம்ம இந்த மாடுலஸ் இருந்துச்சுனாவே நம்ம என்ன எடுத்துக்குவோம், -9 less than or equal to மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா நம்ம less than or equal to இந்த 9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுவோம். +2 less than or equal to 9. இப்போ 2 காலமாக டிவைட் பண்ணிவிட்டு -9 less than or equal to x plus 2, another காலமில் x plus 2 less than or equal to 9. ஸோ இந்த வேல்யூ -2 ஆப்போசிட் சைட் போகும்போது -11 less than or equal to xன்னு கிடைக்கும். இங்கே 2 ஆப்போசிட் சைட் போகும்போது x less than or equal to 7ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷனை கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு -11 அண்ட் 7 இருக்க வேல்யூ எங்கே இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எந்த ஆப்ஷனில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஸ்டெப்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக போடணும், ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட்டு, கிவன் எக்ஸ் அண்ட் ஒய், x, y and b are a real numbers. b is positive number. b பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது x less than y என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. b மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ, இப்போது எக்ஸ் நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம், 5 இஸ் லெஸ் தென் 6. 2ன்ற நம்பர் அனதர் நம்பர் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த 2ன்ற வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 10 and 12. இதுவும் எப்படி இருக்குது, 10 இஸ் லெஸ் தென் 12 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், பாசிட்டிவ் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஸோ எந்த மாதிரி ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் தான் கிடைக்கும். இன்இக்வாலிட்டி எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்டு சம். இங்கே மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் வேல்யூ பார்க்கலாம். எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா எக்ஸ் 2வாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ ஃபுல் வேல்யூவுமே இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ 2ன்ற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஆன்சரில் 2 இருக்கக்கூடாது, எக்ஸ் வேல்யூ 2வாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 0 விட கிரேட்டர் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கிரேட்டர் நம்பர்ஸ் பிக்கெஸ்ட் நம்பராக தான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம பாசிட்டிவ் நம்பர்ன்ற கண்டிஷன் கொடுத்துட்டதுனால நம்ம 2 எடுத்துக்க மாட்டோம். இதை விட ஸ்மாலஸ்ட் நம்பரையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, டினாமினேட்டரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகும்போது நெகட்டிவ் ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 கிடைக்கும், 0 சப்ஸ்டியூட் பண்ணால் -2, -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -3. இந்த மாதிரி நெகட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். அந்த வேல்யூ எப்படி இருக்கும், 0 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். இந்த கிவன் இன்இக்வாலிட்டிக்கு மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், 2 வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ஃபினிட்டி இருக்கும்போது நம்ம ஆல்வேஸ் ஓப்பன் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். த சொல்யூஷன் 5x - 1 less than 24, 5x plus 1 greater than -24. இந்த 2 வேல்யூஸையும் சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் லெஸ் தென் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் 5 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இன்இக்வாலிட்டி சொல்லும்போது நம்ம -5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5னு சொல்லலாம். இந்த வேல்யூவை நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஆன்சராக சொல்லலாம். என்னென்னு சொல்லுவேன், -5, 5, தேர்ட் ஆப்ஷன். Next, fourth one, fifth one, the solution set of the following inequality. Solution set கேட்டிருக்காங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எடுத்துக்கும்போது மாடுலஸ் எக்ஸ் -1, இப்போது கிவன் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணும்போது 0 மாடுலஸ் வேல்யூனாவே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணவே இல்லையா, அந்த கண்டிஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் -1. இங்கே கிரேட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது
இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ எக்ஸ் மைனஸ் த்ரீயில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ விட பிக்கஸ்ட் நம்பராக இருக்கணும். இப்போ எக்ஸுக்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1. அதோட மாடுலஸ் எடுக்கும்போது +1 ஆகும். +1 இஸ் கிரேட்டர் தென் +3 இருக்கும். இந்த கண்டிஷன் நாட் ட்ரூ இல்லையா? இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறேன்? 1 விட பிக்கஸ்ட் நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 0 ஆகிடும். இங்கே -0 இஸ் கிரேட்டர் தென் -1. ஸோ நம்மளுக்கு பாசிபிளான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கலாம்? 2, ஏன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சைடு நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் 1 கிடைக்கும், இந்த சைடு போடும்போது 1 கிடைக்கும். ஸோ ஈக்குவலாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 -1 அண்ட் ஹியர் 0 இருக்கும். இட் இஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 -1 2 3 -3 0. ஸோ நம்மளுக்கு 0 விட 2 கிரேட்டர் நம்பராக இருக்கும். ஒன்லி பாசிபிள் வேல்யூ இஸ் 2, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th சம். இந்த சம் நம்ம நார்மல் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லாகரிதமிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வேல்யூவை சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கிவன் லாகரிதமிக் ஃபார்மை நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது √2 = 512 கிடைக்குது. 512 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 × 2 × 9 டைம்ஸ் கிடைக்கும். தட் இஸ் 2^9. இங்கே 2^9 இருக்குது. இந்த 2^9 நம்ம என்னென்னு சொல்லலாம்? √2 சொல்லலாம். இந்த வேல்யூவை √2² சொல்லலாம் இல்லையா? இந்த மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அனதர் மெத்தட் 2 9s are 18 டேரெக்டாக பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸ் ஈக்குவல்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ இந்த மெத்தடு √2வை நம்ம நார்மலாக எப்படின்னு சொல்லுவேன்? 2^1/2ன்னு சொல்லுவோம். இதுக்கு x-ங்கிறதுனால பவர்ஸை மல்டிப்ளை பண்ணி 2^x/2ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? x = 18. நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் log 1/81 base 3. இதையும் சேம் கான்செப்ட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறீங்க. கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணதும் 81 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3^4ன்னு கிடைக்கும். 81 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால 1/3^4ன்னு கிடைக்கும். இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரும்போது 3^-4ன்னு சொல்லலாம். சரியா? அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ -4ன்னு கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 8th சம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? √x⁴ 0.25ன்னு இருக்குது. இந்த 0.25 ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 25/100 தட் இஸ் 1/4. டெசிமலில் இருக்கிற வேல்யூ ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1/4ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்கொயர் x⁴ தான் இந்த √x⁴ஓட மீனிங். ஸோ நம்ம 2 கேன்சல் பண்ணும்போது இதோட ஆன்சருக்கு என்ன கிடைச்சிருச்சு? x². ஸோ x² = 1/4னா எக்ஸோட வேல்யூ 1/2 ± 1/2ன்னு சொல்லுவோம். இங்கே லாக் வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால நம்ம நெகட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் 0.5. ஓகேவா? லாகரிதமிக்கோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன வேல்யூஸில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் log b base a log c base b log a base c இஸ் டேஷ்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. log b base a இன்ட்டு log c base b. இப்போ ஃபஸ்ட்டு லாகோட லாக் வேல்யூவும் செகண்ட் லாக் டேர்மோட பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? log c base aன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? log b base a இன்ட்டு log c base b ஈக்குவல் டு log c base aன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? லாக் வேல்யூவும் பேஸ் வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரில் பேஸ் அண்ட் லாக் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம்.
சரியா? அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, log c பேஸ் ஏ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்குது, log a பேஸ் சி இருக்குது. இதில் இந்த 2 வேல்யூஸும் காமனாக நம்ம சேம் ரூலே திரும்ப ஃபாலோ பண்ணும்போது log a பேஸ் ஏ சேம் வேல்யூவே இருக்கும்போது அதோட வேல்யூ ஆன்சர் 1ன்னு நம்மளுக்கு தெரியும். தட் மீன்ஸ் a பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கிவன் கொஸ்டினோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 3 is the logarithm of 3 is the logarithm of 343, then the base is dash. இப்போது log of 343 is equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க. பேஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் வேல்யூ நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நாம் என்ன நெக்ஸ்ட்டு செய்ய போகிறோம், லாகரிதமிக் ஃபார்மில் இருக்கிறத எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 343ன்னு கிடைக்குது. ஸோ அகெயின் நம்ம 343 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 7 கியூப் கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 7ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th சம். A show that the sum and the product of the roots of the equation. Sum and product of the root of the equation. Given என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் a வேல்யூ. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன், சம் வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷனோட வேல்யூஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கிவன் பாலினாமியலுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் ரூட் ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, மைனஸ் ஏ பை ஏ மைனஸ் 3/2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 3a மைனஸ் 5/2ன்னு கிடைக்குது. கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு a ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருது. சரியா? இந்த a சேம் சைடும் 5 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது 3a மைனஸ் a தட் இஸ் ஈக்குவல் டு 2a அண்ட் 3 + 5 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. ஸோ 4a ஈக்குவல் டு 8, ஏவோட வேல்யூ 2ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஃப் a and b ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர், ஏவும் a and b கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாட்டிஸ்ஃபை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இதிலேருந்து நம்மளால் சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அனதர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0லேருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சம் ஆஃப் ரூட் கே, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 16 கிடச்சிருச்சு. a ப்ளஸ் b அண்ட் ஏபியோட வேல்யூ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b அண்ட் ஏபியில் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ கிவன் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 32. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவில் a ப்ளஸ் b வேல்யூ k அண்ட் ஏபி வேல்யூ 32. இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு k ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்னு கிடைக்குது. k ஸ்கொயர் 64, k ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு 13th சம். த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிவன் சம்க்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ மாடுலஸ் எக்ஸுன்னு போது நம்ம +1 ப்ளஸ் ஒரு வேல்யூவாகவும் மைனஸ் அனதர் வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே இருக்க மாடுலஸ் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு ஒரு கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம், ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது -2 1 ஒரு ஆன்சர், 0 அண்ட் 1 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. 1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது.
ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கீங்க -2 0. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு? 3 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் மாடுலஸ் வேல்யூவில் நம்ம இங்கே கிவன் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? -2 0 1. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0 + 1. ஸோ LHS அண்ட் RHS வேல்யூ சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 1 இந்த வேல்யூ 0 ஆகிடும். 1 = 1ன்னு கிடச்சிருது. ஆனால் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 + -4 மாடுலஸ் -4 -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது =1. 4 + 5 = 1ன்னு கிடைக்குது. இட் இஸ் நாட் பாசிபிள், நாட் ட்ரூ இல்லையா? ஸோ இதை நம்ம -2ன்ற வேல்யூவை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? நெக்ஸ்ட்டு 14th sum. The equation whose roots are numerically equal but opposite in sign. இப்போது இந்த ஈக்குவேஷன், இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷனோட ரூட் இப்போ 5 and 7 இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் -5 and -7 இருக்கும். 5 and 7 நியூமெரிக்கலி ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் சைன். இங்கே பாசிட்டிவாக இருந்தால் இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடச்சிருக்கு? கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ரூட்ஸ் நான் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 5/3 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -7/3. ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஸோ இதில் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட்டு கிவன் என்ன ரூட்ஸ்க்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். -ஆல்ஃபா -பீட்டா இருக்க ரூட்ஸோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் மைனஸ் காமன் அவுட் சைடு இருக்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு -ஆல்ஃபா -பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டானே தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ -7/3. இதில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 3x² ப்ளஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. சரியா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் பார்க்கணும். 1 மார்க் தானேன்னு ஜாலியாக இருக்க வேண்டாம். இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. Next, if 8 and 2 are the roots of given equation, 8 2 x² plus ax plus c ஓட roots and 3, 3 are the roots of x² plus dx plus b equal to 0, then the roots of equation x² plus ax plus b equal to 0 இதோட ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம given condition, given equation, first equation x² plus ax plus c equal to 0. நெக்ஸ்ட்டு அதோட ரூட்ஸ் 8 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சம் என்னன்னு சொல்லலாம். 8 + 2 10ன்னு சொல்லுவோம். சம் கிவன் ரூட்ஸ் 8 and 2, அதோட சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 10. இப்போது ஏவோட வேல்யூ இந்த கிவன் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் ரூட் என்னன்னு சொல்லலாம், -aன்னு சொல்லலாம். -a = 10 கிடைக்கும். ஸோ a = -10 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு given root என்ன இருக்குது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் given root 8 and 2. ஸோ 8 2s are 16. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் given ஈக்குவேஷனில் இருந்து c சொல்லலாம். சியோட வேல்யூ 16. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது சம் ஆஃப் ரூட்ஸ் இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும். given ஈக்குவேஷனில் இருந்து நம்ம சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது -dன்னு கிடைக்கும். -d = 6ன்னு கிடச்சிருக்கு. தென் d = -6. அதே மாதிரி நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏ வேல்யூ அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து பி வேல்யூ. இந்த வேல்யூவை கிவன் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. x² + ax + b = 0ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் x² - 10x + 9 = 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது x² + ax + b யோட ரூட்ஸ் நம்மளுக்கு 1 and 9ன்னு கிடச்சிருது. ஓகேவா?
Next 16th sum. If a and b are the real roots of the equation, given equation order two roots a and b, then the distance between the points a, 0 b, 0 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், கிவன் சம்மில் இருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா நீங்கள் எழுதியிருக்கணும், x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்ஸில் x1 y1 x2 y1 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும்போது a மைனஸ் பின்னு கிடைச்சிருது. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம், a மைனஸ் b ஈக்குவல் டு in terms of a plus b and abல சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. கிவன் ஈக்குவேஷனில் இருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த கிவன் 4 ஆப்ஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் ஏசி 4c. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 17th சம். இது நார்மலாக நீங்கள் சம் போடுறதே தான், பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. kx divided by x plus 2 into x minus 1 equal to 2 by x plus 2 plus x minus 1. இதில் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ் மைனஸ் 1 மல்டிபிள் அண்ட் டிவைட், செகண்ட் டேர்மோட எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 3x by x plus 2 into x minus 1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, செகண்ட் டேர்மோட எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் 3x கிடைக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, இட் இஸ் நியூமரேட்டர் ஆல்சோ ஈக்குவல். ஸோ தென் கேவோட வேல்யூ 3ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 18th சம். இதுவும் பார்ஷியல் ஃப்ராக்ஷனே தான். இதில் நம்ம நார்மல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்டில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, சேம் டினாமினேட்டர் கிடச்சிடும், கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? இதோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். இது மைனஸ் காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பில் தான் இங்கே மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். சரியா? எக்ஸ் மைனஸ் 3யை நம்ம ஆல்ரெடி மைனஸ் அவுட் சைடில் இருக்குது இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் கிவன் இது மட்டும் செக் பண்ண, டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டரான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் போடுறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு இருக்கா கிவன் கொஷின். இதை நான் ஆல்டர் மைனஸ் அவுட் சைடு எடுத்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு கன்வெர்ட் ஆகுது. எகெயின் இந்த டேர்ம்ஸை நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு கிடைக்குது. இந்த மைனஸ் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3யாக கன்வெர்ட் ஆகும். அந்த வேல்யூவை நான் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ டினாமினேட்டர் டூ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ கிடச்சிடும், ஏ டேர்ம் கேன்சல் ஆகிடும், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கிவன் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏபியோட வேல்யூ கேட்கல, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 2 வேல்யூஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு -1/2ன்னு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட் சம் 19th சம். த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக பவர் 4 இருக்க பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் பவர் என்ன இருக்கும், ஹையஸ்ட் டிகிரி given the degree of the polynomial is 4. ஸோ 4 டிகிரி இருக்க பாலினாமியலுக்கு 4 ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா தான். பேஸ் வேல்யூவையும் லாக் வேல்யூவையும் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, லாக் 13 பேஸ் 3. அதேமாதிரி இந்த 2 வேல்யூஸை கம்பைன் பண்ணும்போது என்ன கிடச்சிருது, லாக் 27 பேஸ் 13. நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, லாக் 27 பேஸ் 3. ஸோ இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூலேருந்து log 13 base 3. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணும்போது log 13 27 ரிமைனிங் log 81 27 இருக்கும். இதை திரும்பவும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, log 27 base 3 இன்ட்டு log 81 base 27 கிடைக்குது. எகெயின் இந்த வேல்யூஸ் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப் log 81 base 3 கிடைக்குது. log 81 base 3 கிடைச்சிருது. இந்த வேல்யூ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, log 81 base 3. இதை நம்ம பவர் டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது log 3 power 4 base 3. பவர் ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, 4 இன்ட்டு log 3 base 3. பேஸும் சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால இதோட வேல்யூ 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ கொஸ்டின் 1 மார்க் தானேன்னு ஜாலியாக இருக்க வேணாம். 1 மார்க் கொஸ்டின்ஸை 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.